அடுத்ததாக பேச வருபவர் எண் 24 அனுஷ்கா ஸ்ரீ ஏ 7ஆம் வகுப்பு A1. நான் கண்ணென போற்றும் கவிதமிழே, நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, முதலில் உன்னை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளித் தொறுஞ்சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் மரம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதே புகழ் பையகமே என்று பாரதிதாசனாலும் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாராலும் புகழ பெற்ற திருவள்ளுவரினால் ஏற்ற பெற்ற என்னை மாற்றிய திருக்குறளை பற்றி கூற வந்துள்ளேன். திருவள்ளுவரால் எழுத பெற்ற உலக பொதுமறையாம் திருக்குறள் ஒரு தொன்மையான தமிழ் மொழி அற இலக்கியமாகும். சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 14 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களின் திரட்டில் இருக்கும் இந்நூல் குறள் வெண்பா என்னும் பாவகையினாலான 1330 ஈரடி செய்யுள்களை கொண்டது. இந்நூல் முறையே அறம் பொருள் இன்பம் ஆகிய 3 பகுப்புகளை கொண்டது. அடுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையாராலும், கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடராலும் பாராட்டு பெற்ற பெருமைக்கெல்லாம் உரியது திருக்குறள் ஆகும். இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூலாகும். சுமூகமாக கூடி வாழவும் புறவாழ்வில் இன்பமுடனும் இசையுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளில் உலகத்து உயிர்கள் அனைவரும் கடவுளை தமக்கு முதன்மையாக கொண்டுள்ளனர். அதுபோல எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் கடவுளை வணங்கி தொடங்கினால் வெற்றி பெறலாம் என்றும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளில் நன்மை பயக்கும் இனிய சொற்கள் இருக்க கடுஞ்சொற்களை பேசுவது இனிய கனிகள் இருக்க காய் உண்பதற்கு ஒப்பாகும் என்றும், அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு என்ற குறளில் பிற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும், முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற குறளில் அன்பால் பிறர் மகிழும்படி நட்பு கொள்ள வேண்டும் என்றும் கூறி, மேலும் வாழ்க்கைக்கு தேவையான அன்பு நட்பு பொய் பொறுமை இன்சொல் பொறாமை குணம் காலத்தினால் ஏற்படும் விளைவுகள் கூடா நட்பு பகைமை அரண் புகழ் கல்வி செல்வம் சூது மருந்து மகிழ்தல் வருத்தம் காதல் சிறப்பு என பலவற்றையும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளது. அறச்செயல்களை செய்து வாழ்ந்து அறவழிகளில் பொருளை தேடி அப்பொருளினால் இன்புற்று வாழ்ந்தால் வீடு பெறும் என்னும் மோட்சம் தானே வந்தடையும் என்பதுதான் வள்ளுவர் கூறியதின் சிறப்பாகும். அதுபோல நானும் என் வாழ்வில் அறம் பொருள் இன்பத்தோடு வாழ வேண்டும் சொல்லாததில்லை உலக பொதுமறையாம் திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லாய் முப்பாலுக்கிந்திலத்தே. நன்றி, வணக்கம். அறம் பொருள் இன்பம் என்ற 3 கூறுபாட்டினை கூறி நட்புக்கு இலக்கணம் வகுத்து சென்ற அனுஷ்கா ஸ்ரீக்கு நன்றி.